இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படுகொலை நடந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, தமிழ்நாடு முழுக்க கஞ்சா போதை கலாச்சாரம் உருவாகி இருக்கு. குறிப்பா மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில கஞ்சா போதை கலாச்சாரம் தலைவிரிச்சாடுது. புதிதாக அமைந்த அரசு கஞ்சா போதை கலாச்சாரம் திமுக ஆட்சியில தலைவிரித்தாடுதுன்னு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்துதான் மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்தார். தாவேக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கஞ்சா போதை கலாச்சாரத்தை ஒழிப்போம்னு சொன்னது மட்டும் அல்லாம, உங்க ஆட்சியில கஞ்சா போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடைமுறைப்படுத்தணும். இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்ததும் கோவில், பள்ளி, கல்லூரிகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 700க்கு மேற்பட்ட மதுக்கடைகளை மூடுவதற்கான கையெழுத்தை போட்டதை வரவேற்கிறோம், பாராட்டுறோம். பொதுவா ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, புதுசா வாங்கின தொடப்பமும், புது மருமகளும் பழகுற வரைக்கும் தான் நல்லா இருப்பாங்க. அதுக்கு பிறகு அது அது வேலையை காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி மாதிரி இல்லாம, தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகாரத்துக்கு வந்த தெம்புல நல்லது செய்யற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு, நீங்களும் 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்றுன்னு இல்லாம இருந்தாலே போதும் என்பதை இந்த நேரத்துல புதிய அரசுக்கு நான் கோரிக்கையா வைக்கிறேன். ஆக இது போன்ற படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவும், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவும் தான் இந்த செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.